வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வா வாத்தியாரே. ஸ்டூடியோ கிரீன் தயாரிப்பில் நலன் குமாரசாமி இயக்கத்தில் நம்ம கார்த்தி, சத்யராஜ், ராஜ்கிரண், கீர்த்தி செட்டி, ஷில்பா மஞ்சுநாத் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ஜிஆரோட தீவிர ரசிகராக நம்ம ராஜ்கிரண் இருக்கார். ஸோ எம்ஜிஆர் இறந்த சமயத்தில் அங்கே அவங்களுக்கு ஒரு பேரன் பிறக்கிறாங்க. அந்த பேரனை எம்ஜிஆர் ரசிகராகவே வளர்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவனோ பணத்தாசையில் நம்பியார் மாதிரி வில்லத்தன குணத்தோடு மாறுறான். பெரியவனாகி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி தவறான நண்பர்களுடன் கூட்டணி வச்சு பணத்துக்காக எல்லா கெட்ட வேலையும் செய்கிறான். அவனுக்கு கூட எம்ஜிஆர் ஆத்மா உள்ளே புகுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேண்டசி கலந்த காமெடியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் படங்களை இயக்கிய நம்ம நலன் குமாரசாமி அவர் தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ராமு அப்படின்ற கெட்ட போலீஸு எம்ஜிஆர் ஆன்மா உள்ளே புகுந்து ராமச்சந்திரன் அப்படின்னு ரெண்டு மாறுபட்ட வேடத்தில் நடிச்சிருக்காரு நம்ம கார்த்தி. இதை பார்க்குறப்ப நமக்கு அந்நியன் படம் மாதிரி தான் வரும். பட்டு கார்த்திக்கு இது செட் ஆகலைங்க. ஸோ கற்பனையாக எடுத்திருக்காங்க. அந்த கற்பனையில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, படம் ஸ்டார்ட் ஆகிறப்பவே நம்ம டேரக்டர் சொல்லிடுவார், இதில் எந்த லாஜிக்கும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே படத்தில் எந்த லாஜிக்குமே நம்ம பார்க்க முடியாது. காக்கி ட்ரெஸ்ஸில் நம்ம இன்ஸ்பெக்டராக வர கார்த்தி பல சீனில் ரொம்ப ஃபிட்டாகவும் நல்லா அவருக்கு தகுந்த அவரோட பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணுற காமெடியும் நல்லாவே இருக்குங்க படத்தில். இடைவேளைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கெட்டப்புக்கு மாறுறாரு. அது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகும். ஆனால் எம்ஜிஆர்னு சொன்னால் அவரோட தோனி நிறையாவே அதாவது அவரோட ஃபாலோ நிறையா நம்ம பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தில் அந்தளவுக்கு பண்ணல. அதே மாதிரி பேய்கிட்ட பேசுகிற கேரக்டரில் நம்ம கீர்த்தி செட்டி நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு அவங்களுக்கு எதுவும் ரோல் அந்தளவுக்கு இல்லை. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்ற சாங் வரப்போ கொஞ்சம் ரசிக்க வைக்குது. தமிழில் ஃபஸ்ட்டு படம்னால ஓரளவுக்கு ஓகே. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சண்டை காட்சி வருது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் ரெண்டு கேரக்டராக மாறது பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக்கு செட் ஆகலை. கார்த்தியோட தாத்தாவாக நம்ம எம்ஜிஆர் ரசிகராக வந்திருக்க ராஜ்கிரண் பார்த்திங்கன்னா படத்துக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லாங்க. அதே மாதிரி வில்லனாக ஒரு நம்ம சத்யராஜ் சும்மா டைலாக் பேசிட்டு போயிட்டே இருப்பார். அவரை சும்மா 2-3 இடத்துல பார்க்கலாம். அவரோட மகளாக வர நம்ம ஷில்பா மஞ்சுநாத் பார்த்திங்கன்னா சில சீன்களில் அவங்களும் வந்துட்டு போவாங்க. தமிழில் ஃபஸ்ட்டு படம் கீர்த்தி செட்டிக்கு அவங்களோட காஸ்டியூம் ஸ்டைல் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். மற்றபடி படம் பார்த்திங்க அப்படின்னா நலன் அவரோட படங்களில் பார்த்திங்க அப்படின்னா மெயினே நல்ல சீன்ஸ் இருக்கும், புதுசாக காமெடி இருக்கும். பட் இந்த படத்தில் அதெல்லாம் எடுத்து வரல. எம்ஜிஆரோட சீன்கள் பார்த்திங்கன்னா கதையோட செட்டே ஆகலை. அவரோட ஆளுமையை இவங்க சரியாக பயன்படுத்தலைன்னு தான் சொல்லலாம். எம்ஜிஆர் கிட்ட போட்டாலே சண்டை போட்டால் எம்ஜிஆர் ஆகிட முடியுமான்றது கண்டிப்பாக இருக்காது. அவருக்குன்னு தனி ஒரு இது இருக்குங்க. ஸோ ராமுன்ற கேரக்டரில் ராமச்சந்திரன் ஆகிய 2 கேரக்டர்லையும் வில்லன் அழிச்சாங்களா பந்தானாங்களா, இதுதாங்க படத்தோட கதை. மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை எங்களுக்கு மறக்காமல் எங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.